எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 3 விதமான பிரசாதம் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப சுலபமான முறையில் வீட்டில் விசேஷ நாட்களில் சீக்கிரமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பிரசாதம் ரெசிபி அப்படின்னு பார்த்தோம்னா புளி சாதம், மிளகு சாதம், தேங்காய் சாதங்க. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய எல்லா விதமான சாதத்துக்குமே தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. தேங்காய் சாதத்துக்கான தாளிப்பு பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. பெருங்காயம், உப்பு, அதே போல் 2 அன்னாச்சி பூ, கடுகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பச்சை மிளகாய், வரமிளகாய் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே போல் கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுடைய தேங்காய் சாதத்துக்கான தாளிப்பு பொருட்களுங்க. இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இங்கே இன்னொரு அடுப்பில்ங்க நம்ம அரிசி 2 கப்பு எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுங்க. 4 கப் அளவுக்கு தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ தாளிக்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயிலைங்க 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தாளிப்பு பொருட்கள் ஒன்றா போட்டுக்க போகிறோங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அன்னாச்சி பூ, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போடுறோங்க. இங்கே 2 வரமிளகாயை முழுசாக சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கி வரணும். அது வதங்கி வந்ததுக்கப்புறமா மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை இதில் சேர்த்துக்கிறோங்க. தேங்காயை சேர்த்துட்டு அதே போல் இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்ல சிம்மில் வச்சு தேங்காயோடைய நிறம் மாறாத அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணுங்க. தேங்காயை சிம்மில் நல்லா வறுக்கும் பொழுது நமக்கு கமகமன் வாசனை வருங்க. இது மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சூப்பராக தேங்காய் சாதத்துக்கான அந்த கலவை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், தேங்காயோடைய நிறம் மாறவே இல்லை. இது மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம சாதம் வச்சு அது வர்றதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா சாதம் வெந்தோடனே எல்லாத்தையும் எடுத்து கலக்கிற வேலை தாங்க. வாங்க இப்போ புளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோங்க. அதே போல் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு அதெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள், 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நம்ம அதையுமே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோங்க. இப்போ புளி சாதத்தை தாளிச்சிக்கலாம் வாங்க. கடாய் அடுப்பில் வச்சுங்க. எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க. புளி சாதங்கிறதுனாலங்க 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமாங்க காஞ்ச மிளகாய், வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களுமே எண்ணெயில் நல்லா வறுபடணும். கண்டிப்பாக நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடலை நல்லா வறுபட்டு வந்திருக்கணுங்க. இது மாதிரி வறுபட்டதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். நம்ம புளியை கரைச்சி நல்ல திக்கான பேஸ்ட் சேர்த்துருக்கோங்க. இப்போ இந்த புளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இது எல்லாம் நமக்கு நல்லா கலந்துங்க. வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த புளிக்காய்ச்சலை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு புளி சாதம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிருங்க. மூடியை திறந்து பார்த்தோம்னா சைடெல்லாம் எண்ணெய் விட்டு நமக்கு அருமையாக இந்த புளி சாதம் தேவையான புளியோதரை பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறோங்க. இது நல்லா நமக்கு லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த புளி சாதத்தில் சேர்க்குறதுக்காக நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்காக வானிலை ஒரு சின்ன கடாய் வச்சுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சிம்மில் நல்லா நிறம் மாற வறுத்து எடுத்துக்கணும். இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கணுங்க. இது மாதிரி பொடிச்சு எடுத்து இந்த வெந்தயத்தூள்லேருந்து 1/8 டீஸ்பூன் வெந்தயத்தை இந்த புளிக்காய்ச்சலில் கலந்து நம்ம கிளறி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா புளியோதரை பேஸ்ட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் வெந்து வந்தோடனே நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். இது மாதிரி வெந்தயத்தூள் அப்பைக்கப்போ நம்ம வறுத்து சேர்க்கும் பொழுது புளி சாதத்தோட சுவை அட்டகாசமாக இருக்குங்க. இதே வெந்தயத்தூளை நம்ம புளிக்குழம்புக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டுங்க.
கொஞ்சமாக முந்திரி பருப்பை வந்து அதில் வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த முந்திரி பருப்பை நம்ம செய்யக்கூடிய எல்லா பிரசாதத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம கலந்துக்க போகிறோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா வந்து இடித்து எடுத்துகிட்டு வந்துக்குங்க. வாங்க இப்போ மிளகு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம முந்திரி வறுத்த அதே கடாயில் திரும்பவுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோங்க. அதில் கடுகு சேர்த்துருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம மிளகு சாதம் செய்யும் பொழுது நெய்யில் தாங்க செய்யணும். அப்போ தான் நமக்கு மிளகு சாதம் நல்ல சுவையாக கிடைக்கும். அதே சமயத்தில் மிளகு சாதம் பெருமாளுக்கும் உகந்தது, அம்மனுக்கும் நம்ம வந்து படைக்கலாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த தடவை இந்த மிளகு சாதத்தை வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு, நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்த மிளகு ஜீரகம் சேர்த்தாச்சு, உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இங்கே இந்த எல்லா வேலையும் செய்கிறதுக்குள்ளே நமக்கு சாதமே வெந்து ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இந்த சாதத்துலேருந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம வெந்த சாதத்தை எடுத்து நம்மளுடைய இந்த மிளகு கலவையில் வந்து சேர்த்து கிளறி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு மிளகு சாதம் வந்து ரெடி ஆயிருங்க. நல்லா இந்த மிளகு கலவை சாதத்தோட எல்லா பகுதிகள்லையும் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்புலேருந்து கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம்னா நமக்கு மிளகு சாதம் பிரசாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த 2 பிரசாதத்தையும் கலந்து எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்த சாதம் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கோங்க. அதை புளிக்காய்ச்சலில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு புளியோதரை ரெடி ஆயிரும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துங்க. கலந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அருமையாக நமக்கு புளி சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக நமக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சாதம் வந்து செய்ய போகிறோங்க. அதுக்காக நம்ம வந்து சமைச்ச சாதத்துலேருந்து 1.5 கப் அளவு சாதத்தை வந்து இந்த கலவையில் சேர்த்து கலந்து எடுத்துக்கிறோம். அதே போல் இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம்னா 3வது பிரசாதமான தேங்காய் சாதமும் நமக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் வந்து நம்ம வெந்து வர்றதுக்குள்ளே இந்த தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பிரசாதம் வந்து செஞ்சிடலாங்க. சட்டுன்னு நமக்கும் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. 3 விதமான பிரசாத ரெசிபிஸ் வந்து பார்த்தோங்க. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த 3 விதமான பிரசாத ரெசிபிஸையும் செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. நம்ம சேனலில் நிறைய பிரசாத ரெசிபிஸ் போட்டிருக்கோங்க. அதையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.